ஹாய் கைஸ், சண்டே இன்னைக்கு பாண்டிச்சேரி போயிட்டு வந்தோம் இல்லையா? வந்ததுக்கப்புறமா என்ன சமைச்சோம் அப்படின்னா பிரியாணி தான். சித்தப்பா தான் எல்லாமே பண்ணார். ஒரு வேளை யாருக்குமே தர மாட்டேங்கிறாரு. தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாமே அவரே தான் ரெடி பண்ணிக்கிட்டாரு. எதையுமே எங்களுக்கு வேலையே தெரில. இந்த மாதிரி ஒரு சமையல்காரர் வீட்டில் இருந்தாருன்னா வேற என்ன வரம் வேணும் நமக்கு? ஸோ அந்த மாதிரி சமைச்சு கொடுத்துருந்தாரு. பிரியாணி சமைக்க சமைக்க அவ்வளோ ஒரு ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. பட் என்னால் சாப்பிட முடியல. எனக்கு கொஞ்சம் அல்சர் வந்துருச்சு. அதனால் நான் குதிரைவாலி அரிசியில் மோர் ஊற்றி சாப்பிட்டுட்டு இருந்தேன், தயிர் ஊற்றி. சரின்ட்டு இதை பார்க்கலான்னு பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருந்தாங்கன்னா சிக்கன் கிரேவி. இதில் தக்காளி தனியாக போட்டு, அது இல்லாமல் அரைச்சி போட்டு, பச்சை மிளகா, கொஞ்சமாக வெங்காயம் இதெல்லாமே போட்டு நறுக்கி சூப்பராக சுண்டை விட்டு எடுத்தார். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இது எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு வாய் சாப்பிட்டேன், அதனால தான் சொல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு. அதுக்கு மேலே சாப்பிட முடியல, வாயில் எரிய ஆரம்பிச்சிருச்சு. பட் சிக்கனில் அந்த பீஸ் நான் சாப்பிட்டேன், பிரியாணியில் இருக்கிறது ரொம்ப டேஸ்டி. அந்த தயிரில் தொட்டு சாப்பிட்டேன். அடா தம்மு உடைக்கும் போது என்னை கூப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தேன். சித்தப்பா கூப்பிட்டு இங்கே பாரு அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி அதிக குவான்டிட்டியில் செய்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருந்தது. சித்தப்பா வர சித்தியை விடாமல் நானே தான் பரிமாறுவேன்னு பரிமாறிட்டு இருந்தார். அந்த பிரியாணி வர கொஞ்சம் கிராஸாக எடுத்துட்டாலும் எப்படி நீங்கள் உள்ளே விட்டு கலந்து எடுக்கலாங்கிற ஒரு பக்குவமாக நான் எடுத்து போடுறேன், நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் அவர் தான் சாப்பாடு பரிமாறி சிக்கன் கிரேவியும் அதே மாதிரி வச்சு ரைத்தா வச்சுருந்தாங்க. எல்லோரும் சாப்பிட்றத பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்தது. பட் நான் இதுக்கெல்லாம் அடிக்ட் இல்லை, அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லோரும் சாப்பிட்றத பார்க்குறக்கே மனம் ரொம்ப திருப்தியாக இருந்தது. என்ன நம்மளை சாப்பாடு வைக்க விட மாட்டேங்கிறாரு, அவரே தான் வைக்கிறாரு, சித்தியும் வைக்க விடலை. அப்புறம் இன்றைக்கி என்னோடய அம்மாவோட பர்த்டே. ஸோ எல்லோரும் நைட்டு ஊருக்கு கிளம்புறோம், அதனால் கேக் வெட்டிடலான்னு சொல்லிட்டு 12 மணிக்கு கேக் வெட்டி ஒரு கொண்டாட்டம் போட்டாச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.